அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியை குவளையமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் இந்த மனித குலத்திற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இலகுவாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் வெளியிட்டவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு ஒவ்வொரு பாடல் வாரியாக சொற்பொழிவாற்றிய நாள் தனித்தனியாக குறிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இன்று தயவு வாழ்வு 92வது பாடலுக்கு அவர்கள் 20/2/1983 நாளிலே ஆற்றிய சொற்பொழிவு பாடலுக்கு விளக்கமாக அமைந்துள்ளது. அதனை அன்பர்கள் ஒலிவடிவிலே காணலாம். இன்று தயா இன்ப வாழ்வு என்ற பகுதியில் 92வது பாடல் இடம்பெறுகிறது. 91 முதல் 100 முடிய உள்ள 10 பாடல்களும் நம்மை தயா இன்ப வாழ்வில் நிலவுவதற்கு வழிகாட்டுகிறது. எனவே முதலில் நாம் இன்பம் என்பது என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ளல் வேண்டும். உண்மை இன்பம் எப்பொழுதும் குறையாது மறையாது விளங்குவது ஆகும். புறவுலகில் புலன் உணர்வுகளை கொண்டு அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் நிலைப்பதில்லை. ஆகையால் நிலையான இன்பத்தை புறத்தே எங்கும் எப்பொழுதும் பெற முடிவதில்லை. புறத்தே பெற முடியாத இன்பானுபவத்தை இறைவனிடத்தேதான் பெற முடியும் என எண்ணுகின்றனர். அந்த இறைவன் எங்கே உள்ளார்? இறைவன் எங்கும் நிறைந்தவர், எதிலும் விளங்குகின்றவர் என்று சொல்கிறார்களே. அப்படி சொல்லப்படும் இறைவனை நாம் எங்கேயாவது எதிலாவது காண முடிகின்றதா எனில் இல்லை. இறைவன் அணுதோறும் உள்ளின்று விளங்கி கொண்டுதான் உள்ளார். இப்பிரபஞ்ச தோற்றம், அதில் நடைபெறுகின்ற ஐஞ்செயல் காரியப்பாடுகள் எல்லாமே இறை உண்மை வெளிப்பட வேண்டியே நடந்து கொண்டுள்ளன. இறை அருள் முழுமையாக வெளிப்பதற்கு ஓர் ஆன்மாவுக்கு ஒரு பக்குவ மனித தேகச்சூழல் வேண்டியுள்ளது. அவ்வான்மாவுக்கு உள்ளீடாய் விளங்கும் அருள் ஆற்றலே அவ்வான்மாவை சூழ உடலாக, உயிராக, உணர்வாக, மெய்யறிவாக விரிந்து விளங்குகின்றது. நாம் தேகப்பற்றுடன் வாழும் வரையிலும் நமக்குள் நாமாக விளங்கும் பரம்பொருளை கண்டுணர முடியாது இருக்கின்றோம். தேகமே நாம் என்ற உணர்வோடு வாழும் வரை இந்த தேகத்தை கொண்டு அனுபவிக்கப்படுகின்ற எல்லா இன்பங்களும் பொய் என்றும் மாயை என்றும் உணர முடிவதில்லை. மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகின்றன. எதுவாக இருப்பினும் ஒன்றை தொடர்ந்து அனுபவிக்கும் போது அதில் வெறுப்பும் சலிப்பும் ஏற்படுகிறது. நமது உடலின் ஐம்புலன்களினாலும் இன்பம் அனுபவிக்கப்படுகின்றது. வாயினால் சுவைக்கப்படும் சுவை இன்பம், மூக்கினால் உணரும் நன்மணம், கண்களால் காணும் காட்சி இன்பம், காதுகளினால் அனுபவிக்கும் ஒலி இன்பம், தொடுதலால் உணரும் பரிச இன்பம், இவை அனைத்தும் புலன் இன்பங்களாகும். இவை எல்லாமே ஒரு வரம்புக்கு உட்பட்டவையாக இருக்கும்போது இன்பமாகவும், அது மீறும் தருணம் இன்பமே துன்பமாகவும் மாறிவிடுகிறது. உதாரணமாக, இனிப்புச் சுவையை விரும்பி ஏற்றுக்கொள்கிறோம். அதையே மேலும் மேலும் சுவைக்கும்போது பயங்கர வியாதிகள் உண்டாக்கி விடுகின்றது. இன்பத்தை 4 வகையாக பிரித்து இந்திரிய, கரண, ஜீவ, ஆன்ம இன்பம் என கூறியுள்ளனர். இவற்றுள் புறத்தே மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறி புலன் உணர்வுகளால் பெறுவது இந்திரிய இன்பம் எனவும், மன உணர்வுகளை கொண்டு எண்ணங்களால் அனுபவிப்பது
கரண இன்பம் எனவும், பிற ஜீவர்களுக்கு இறக்கப்பட்டு விளக்கம் செய்து உதவும் போது பெறுவது ஜீவ இன்பம் ஆம். இதில் பொதுவாக எல்லா ஜீவர்களுக்கும், சிறப்பாக மனித இனத்திற்கும் செய்யும் பணிகள் முக்கியமானவை. உணவு கொடுத்து செய்யப்படும் உயிர் விளக்க பணியும், மேலும் அறிவு விளக்கம் செய்து உண்மை காண உதவும் பணியும் முக்கியமானவை ஆகும். அடுத்தது ஆன்ம இன்பம் ஆகும். ஆன்ம இன்பமே பேரின்பம் எனப்படும். முன்னோர்கள் பலரும் இந்த ஆன்ம இன்பம் இன்னது என உணர்ந்தும், அதனையே முடிவான இன்பம் எனவும், பிற உடல் உயிர் உணர்வு எல்லாம் தேவையற்றவை என எண்ணியும் புறத்தை விடுத்து அக ஆன்ம நிலையில் இன்ப உணர்வில் உட்புதைந்து மறைந்தனர். இக்காரணத்தால் அவர்கள் தாம் பெற்றுக்கொண்ட பேரின்ப அனுபவத்தோடு வாழ இயலாது வாழ்வற்று போயினர். இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட இன்பமே நிரதிசையானந்தம் எனப்படும். ஒவ்வொரு ஆன்மாவும் பக்குவமுற்று இந்த இன்பானுபவத்தோடு வாழுமாறு செய்வித்தற் பொருட்டே இறைவனின் அருள் நடனம், ஐந்தொழில் இயற்றும் திருநடனம் நடைபெறுகின்றது. நடனம் என்றால் டான்ஸ் அல்ல, இறைவனின் அருளாற்றலால் நடைபெறுகின்ற அருட்செயலாகும். இப்படியுள்ள இறைவர் எங்கே, எப்படி விளங்கி கொண்டுள்ளார்? நமது தலைநடு இடத்தே பகர வடிவ பீடத்தின் மீது ஒரு புள்ளியாக, தயவு ஒளி வண்ணமாக, அருட்ஜோதி மயமாக விளங்கி கொண்டுள்ளார். எங்கும் நிறைய பரம்பொருளின் அருள் ஆற்றலை நாம் இன்று சுத்த சன்மார்க்க நெறியினின்று தயவாக கண்டு கொண்டுள்ளோம். தமிழ் மொழியே கடவுள் உண்மையை கண்டுணர உதவும் தெய்வீக மொழியாகும். தமிழை நன்கு உணர்ந்தவர்கள் கடவுளை உணர்ந்தவராவர். தமிழ் மொழியின் எழுத்துக்கள் யாவும் அகமுணர்ந்த ஞானிகளால் உருவாக்கப்பட்டவை. தமிழ் மொழியே சிவபெருமானுடைய உடுக்கிலிருந்து தோன்றியதாகவும் சொல்லுவர். உடுக்கின் இரு பக்கங்களிலிருந்தும் தோன்றியது எனவும், தமிழை வளர்ப்பதற்கு அகத்தியரும், வடமொழியை வளர்ப்பதற்கு பாணினி என்பவரும் தோற்றுவிக்கப்பட்டனர் என்பது வரலாறு. தமிழும் வடமொழியும் நமக்கு இரு கண்கள் போன்றவைகளாகும். தமிழின் சிறப்பை விளக்க வடமொழி தேவைப்படுகின்றது. தமிழ் மொழி நமக்கு உயிர் போன்றது ஆகும். வடமொழி உடலாக விளங்குவதாகும். ஒருவர் சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி நின்று வணங்கும்போது அவனுக்கு இடப்பக்கம் வடக்கு, வலப்பக்கம் தெற்கு. மனிதனில் இடப்பக்கம் பெண்கூறு, நமது உடல் பெண்கூறு ஆகும். எனவே வடமொழி உடலாக விளங்குகின்றது. உயிர் உணர்வு ஆண்கூறு. தமிழ் நமக்கு உயிர் போன்றது. எனவே எம்மொழி உயர்மொழி என்ற பிரச்சனைகள் இல்லாது இரண்டினையும் ஏற்று பயனடைய வேண்டும். தயவு என்பதில் த ஏழாவது எழுத்து ஆகும். த என்பது 1000 என்ற எண்ணையும் இதழ் கமலத்தையும் குறிக்கும். ஏழாவது எழுத்தான த 6 ஆதாரம் கடந்த ஏழாவது ஆதாரமாகிய நிராதாரத்தையும், அங்கு விளங்கி கொண்டுள்ள 1000 இதழ் கொண்ட தாமரை பூவையும் குறிக்கும். யஹரம் அங்கு விளங்கும் ஆன்ம புள்ளியை குறிக்கும். இவ்வான்ம புள்ளியின் உள்ளீடாக விளங்குவது இறைவனின் அருள் ஆற்றல் ஆகும். அந்த அருளாற்றலே நமக்கு உடலையும் உயிர் உணர்வாயும் அறிவாகவும் ஆற்றலாகவும் விரிந்து செயல்படுகின்றது. ஊஹரம் புற உடல் உலகம் எல்லாமாகி விரிந்து விளங்குகின்றது. இவ்வாறு விளங்கும் பரம்பொருளை நாம் தயாவிசாரம் ஒன்றினால்தான் அறிந்து அடைய முடியும். தயாவிசாரத்தால் அகமொழிர் தயாபதியை அறிந்து அடைந்து அந்நிலையில் நின்று வாழ வேண்டும். புற உலகில் விசார ஞானத்தால் அருட்பெரும் ஜோதியை கண்டுகொள்ள வடலூரில் ஒரு சத்தியஞான சபையும், அதுகொண்டு பரோபகார வாழ்வு வாழ சின்மயபுரத்தே ஒரு தயவு ஆலயமும் கிடைக்க பெற்றுள்ளோம். இவற்றினை புறத் துணையாக கொண்டு நாம் அகநிலையில் தய என பொருந்தி இருந்து கொண்டு ஊ என அனகமாக விரிந்து வாழ வேண்டும்.
இக்கருத்தினை கீழ்வரும் பாடல்களால் அறியலாம். கீழைவான் கிளர்ந்தெழுது ஜோதி முன் எழுந்து கிரியிலா வளத்தோடே கிண்கிணிவாய் மலர ஏழை பங்காளனின் எழில் வண்ணம் காண இன்னிசை கீதம் நீ என்னோடு பாடி மாழை சேர் இன்ப நடம் மகிழ்ந்தாடாய் தோழி மரணத்தை தவிர்த்தற்கு மார்க்கமீதென்ற ஊழையுங்கொழித்திட்ட வள்ளலார் வாக்கை யுவந்திவன் இருந்தினி ஆடேடி நடனம். தயவுப்பா அருட்பா பாடலில் பந்தாடல் என்ற தலைப்பில் அமைந்துள்ள பாடல்களைப் போல இது தயவு பாடல்களில் ஒன்று. தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார் தாமுள நாணனான் சாதலை தவிர்த்தே எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன் என் தோழி வாழினி என்னோடு கூடி துப்பாலே விளங்கிய சுத்த சன்மார்க்க ஜோதி என்றோதிய வீதியை விட்டே அப்பாலே போகாமல் ஆடேடி வந்து அருட்பெரும் ஜோதி கண்டாடேடி பந்து. திருவருட்பா. இப்பாடல்கள் இரண்டும் தோழிக்கா பாடும் பாடல்கள் ஆகும். தோழி என்றது மனத்தையே. மனமானது கீழ்நிலையில் இருக்கும்போது மாயையில் சிக்குண்டு பலவிதமான தொல்லைகளுக்கு உட்பட்டு வருந்துகின்றது. அதுவே மேநிலை அனுபவத்தை பெறும் சமயம் அம்மனமே முழுதும் அருள் அல்லது தயவு மயமாகி விடுகின்றது. அவ்வாறு மேநிலையுற்ற மனம் மீண்டும் கீழிறங்காது அந்நிலை நின்றே வாழ வேண்டும் என்பதை சுத்த சன்மார்க்க ஜோதியன் ரோதிய வீதியை விட்டே அப்பாலே போகாமல் ஆடேடி பந்து என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த ஒளிநிலை நின்று வாழும்போதுதான் புறத்தே காணுகின்ற எவரையும் எப்பொருளையும் அதன் புற வடிவத்தை பார்த்து இன்னார் என்று எண்ணாமல் அதற்குள் விளங்கும் அருள் ஒளியையே போற்றிக் கொள்வர். அகம் ஒளிர் அருள் ஒளியே நிலைத்து விளங்குவது, எக்காலத்தும் ஒரே மாதிரியாக விளங்குவது, புறத்தே தோன்றும் அழகு, வீரம், வலிமை, அறிவு, ஆற்றல் இவற்றையெல்லாம் போற்றிக் கொள்ளுதலும் வெறுத்தலும் கூடாது. இந்நிலை அவ்வளவு எளிதில் வரக்கூடியது அல்ல. உள் விளங்கும் பரம்பொருளோடு சார்ந்து நின்று தயவாகி இருந்து கொண்டு என விரிந்து கொள்ளும் போதுதான் எங்கும் எதிலும் எவரிலும் அகத்தை கண்டு அகம் ஒளிர் அருட்ஜோதியை கண்டு போற்றிக் கொள்ள முடியும். இப்படி வாழும் வாழ்க்கையே தன்னிறைவு பேரானந்தம் என்பதற்கு அப்பாற்பட்ட நிரதிசையானந்த வாழ்வாகும். இந்நிலையில் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாது பிரதி உபகாரம் வேண்டாது எவ்வுயிர்க்கும் எவருக்கும் அன்பு செய்து வாழ இயலும். இத்தகைய ஒப்பற்ற ஆனந்த வாழ்வை நல்கும் தயா இன்பம் வழங்கும் 92வது பாடல் இதுவாகும். அண்ணலே எனது அருட்பெரும் ஜோதி அப்பனே அகிலமேலவரும் தன்னழியாலே தயா பெருஞ்சோதி சத்திய சுத்த சன்மார்க்கம் நன்னியே மற்ற நவையுள நெறியை நாடிடாதொருவி நின்றன்னை பண்ணினார் பாடி பரவி வாழ்ந்திடற்கு பாலியே மாலையீதணிந்தே. நமக்குள்ளே இரண்டற்ற ஒன்றாக ஒன்றியுள்ள இறைவனே அண்ணல் எனப்படுகிறார். அவர் தந்தையாகவும் விளங்குகின்றார். அவரிடம் வேண்டப்படுவது, எனது அருட்பெரும் ஜோதி தந்தையே, எனது அருள் ஆற்றலால் உலக மக்கள் எவரும்
தயா பெருஞ்சோதி சத்திய சன்மார்க்கம் ஒன்றையே விரும்பி ஏற்றுக்கொள்ளவும் மற்ற குற்றம் குறையுள்ள நெறிகளை அறவே விட்டு விலகிடவும் அருள் செய்வாய். உன்னை பண்கொண்டு பாடி துதித்து வாழ்வதற்கு இம்மாலையை ஏற்று அருள்வாய் என வேண்டப்படுகின்றது. தன்மையுடைய அன்பு அகத்திலிருந்து செயல்படுவது. இத்தயா பெருநெறி இங்குதான் தயா பெருஞ்சோதி பதி தயவுடன் எழுந்தருளி சத்தியமாக வெளிப்பட்டு கொண்டுள்ளார். அப்பதியை பணிந்து நின்று நெகிழ்வோடு பாடிடும்போது வெளிப்படுவதே சத்திய பண் இசையாகும். இந்த இசை மூலம் தயவு கடவுளின் அனுபவம் உள்ளிருந்து பெருகுவது உண்மையாம். இந்த கருத்தோடு தான் இந்த தயவுப்பாலையை தயவு பாமாலை ஏற்பித்து அணிந்து கொள்ள வேண்டப்படுகின்றது. திரு அருட்பா மாலையால் அருட்பெரும் ஜோதிபதியை அகத்தே கண்டு கலந்து கொள்ள கருணை பாலிக்கப் பெறுவதும், மேல் இத்தயவுப்பா மாலையால் அகநின்ற வண்ணம் அனகமாக நிரம்பிய தயவு இன்ப வாழ்வு பெறுவதற்கும் ஆணை செய்யப்படுகின்றோம். இதனால் இப்பாவின் மூலம் உலகம் உண்மை இன்பம் அடைந்து நிலவுவதாக. தயவு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.